அனைவருக்கும் வணக்கம். அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்தலாம். கடந்த 2022ஆம் ஆண்டு அவதார் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆஃப் ஸ்பேஸ் ரிலீஸ் ஆகி பார்த்தீங்கன்னா வரவேற்பை பெற்றது. ஆனால் கலைவான விமர்சனங்களை பெற்றது. இதுல முதல் பாகம் எந்த அளவுக்கு இந்தியா ஃபுல்லா மக்களிடையே வரவேற்பு பெற்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஜேம்ஸ் கேமரமன் பார்த்தீங்கன்னா புது புது டெக்னிக்கலான விஷயங்களை பண்றதுல பார்த்தீங்கன்னா சிறந்த மனிதன். அவர் படைப்புகளே அப்படிதான் இருக்கும். டைட்டானிக்கல் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அப்போ அவர் படங்கள்ல அடுத்ததாக இந்த அவதாரோட பார்த்தீங்கன்னா அந்த அவதாரத்திலிருந்து வந்த படம் தான் அவதார். படத்தின் கதை என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டு நிறைய விஷயங்களை இதுல பேச போறோம். இதுல பார்த்தீங்கன்னா கதாநாயகன் அவன் மகனை இழந்துட்டு பார்த்தீங்கன்னா அவன் உண்டு வேலை உண்டுன்னு போயிட்டு இருக்கான். பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல்ட்லயே போயிட்டு இருக்கான்னு வச்சுங்களேன். அங்க பார்த்தீங்கன்னா மாங்வான் ரைடர்ஸ் அப்படின்ற ஒரு கும்பல் வருது. அந்த கும்பல்ல மாட்டிக்கிட்டு அவரு தவிப்பா இருப்பாருங்க. அந்த தவிப்பு பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன்ல அந்த அளவுக்கு வேற லெவல்ல பண்ணி வச்சிருக்காரு ஜேம்ஸ் கேமரமேன். அங்கிட்ட எப்படி தப்பிச்சு வெளியே வந்தாரு, அதுக்கப்புறம் என்னென்ன நடந்துச்சு, அதுக்கப்புறம் ஜேம்ஸ் கேமரமேன் பார்த்தீங்கன்னா அந்த விஷுவல் எஃபெக்டோட அந்த லீலைகள்லாம் எந்த அளவுக்கு நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணிச்சு அப்படின்றது தான் மீதி கதையே. இதுல பார்த்தீங்கன்னா அங்க டிராகன்லாம் வருதுங்க. டிராகனை வச்சுலாம் நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க. அங்க ஒரு டிராகன் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க இறக்கி விட்டு போகும் ஒரு கப்பல்ல. அந்த கப்பலை இறக்கி விட்டு போகும்போது இறக்கி விட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அங்க போய் தண்ணி குடிக்கும். இந்த தண்ணி குடிக்கிற விஷுவல் எஃபெக்ட்லாம் சும்மா பின்னி பெடல் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய மலையை கட்டுறாருங்க. அந்த மலையில இருந்து ஆயிரக்கணக்கான டிராகன் கடல் நோக்கி வரும். இந்த கடல் நோக்கி வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா விஷுவல் எஃபெக்ட் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு பிரிச்சு மேய்ஞ்சிருக்காப்ல. ஜேம்ஸ் கேமரன் அப்படிதான் பண்ணுவார் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இதுல ஒரு படிக்கு மேல போய் பாத்தீங்கன்னா மனுஷன் பின்னி பெடல் எடுத்திருக்காரு. அந்த அளவுக்கு விஷுவல் எஃபெக்ட் பாத்தீங்கன்னா சவுண்ட் எஃபெக்டும் நம்மளால அப்படியே தேட்டரை விட்டு வெளியிலாம் நீ திரும்பிலாம் பார்க்க முடியாது எங்கேயுமே. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயமும் செதுக்கி எடுத்திருக்காரு மனுஷன். இந்த விஎஃப்எக்ஸும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா பண்ணியிருக்காங்க. இதுல அந்த அளவுக்கு நம்ம ஒன்றி பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு நம்மளை பார்த்தீங்கன்னா உள்ள கொண்டு போயிட்டார் ஜேம்ஸ் கேமரன் அவர்கள். இந்த 2025 இந்த மாதிரி ஒரு படமா அப்படின்னு நம்ம பிரமிக்க வைக்கிறது. இன்னும் ஒரு 50-60 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்தாலுமே நம்மளுக்கு மெய் சிலிர்க்க வைக்கும். அந்த அளவுக்கு டெக்னாலஜியில் அட்வான்ஸா போயிட்டே இருக்காருங்க மனுஷன். ஒரு படம் பண்ணும்போது அடுத்தடுத்த ஒரு 50 வருடம் கழிச்சு இந்த படைப்பு பார்த்தீங்கன்னா பார்க்கக்கூடிய ஒரு படைப்பாவே நம்மளால பண்ணிட்டு இருக்காரு. இதுதான் ஜேம்ஸ் கேமரனுக்கு அவர் கை வந்த கலையே. இதுல ஒரு மலையை பத்தியான டீட்டெயில் பண்ணுவாருங்க. இது சாதாரணமா சொல்லிட்டு போயிடலாம். ஆனா ஜேம்ஸ் கேமரன் சின்ன சின்ன அணுவுல இருந்து ஆரம்பிப்பாருன்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அந்த மலைகளின் டீட்டெயிலிங்க பண்றது அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். ஏன்னா விஷுவல் எஃபெக்டும் ஒரு டீட்டெயிலிங்குமே இன்டோல் பிளாக் செம்ம நச்சு பாயிண்ட்ல நிறுத்திருப்பாரு. இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, ஃபர்ஸ்ட் ஹாப் எந்த அளவுக்கு இருந்ததோ செகண்ட் ஹாப் என்ன பண்ண போறாரு அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹாப்லேயே பிரமிக்க வச்சவர் செகண்ட் ஹாப்ல பார்த்தீங்கன்னா சீட்டு நுனியில உட்கார வச்சுட்டாரு. பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் ஹாப் 1 ஹவர் படம் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் 16 நிமிஷம் வருதுன்னு வச்சுங்களேன். 3 மணி நேரம் 16 நிமிஷத்துல செகண்ட் ஹாப்ல லாஸ்ட் 1 ஹவர் பார்த்தீங்கன்னா அதை தான் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஏன்னா 50 வருடங்கள் கழித்து நீங்க பார்த்தாலுமே இது பிரமிக்க வைக்கும். யாரும் அப்ப பண்ணுவாங்களா என்னன்னு கூட தெரியாது. அந்த 1 ஹவர் பார்த்தீங்கன்னா மனுஷன் என்னடா இது எங்க இருந்தா அந்த அளவுக்கு மூளை வேலை செய்யுது, எந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்து இந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு அப்படின்றத நம்ம பிரமிக்க வச்சுட்டு இருக்காரு. அதுல ஒரு ஒரு ஷாட்டும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு மெனக்கிட்டு இருக்காரு. அதுல சில விஷயங்களை மட்டும் நான் கூறுறேன். அந்த விஷயங்கள் நீங்க படத்துல பார்த்துட்டு கண்டிப்பா நீங்களும் ரசிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் வாட்டர் ஷாட் ஒன்று வச்சிருப்பாங்க. அங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாம் அங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற அனிமல்ஸ் பாத்தீங்கன்னா கடல்வாழ் உயிரிகள் எல்லாம் காமிக்கும் பொழுது இது நம்ம அந்த இடத்துக்கு போன ஒரு ஃபீல் வரும் தெரியுங்களா? நிஜமாவே இது நமக்கு ஒரு சினிமா பார்க்குற ஃபீல்ல இல்லங்க. அந்த அண்டர் கிரவுண்ட் வாட்டர் ஷாட்லாம் அந்த அளவுக்கு தூக்கி சாப்பிட்டுருக்காரு. இதுல ஒரு பிரெக்னன்ட் லேடி ஒரு மேட்டர்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப லைவாவே இருக்கு. மனுஷன் அப்போகலிப்டிக்லாம் பார்த்துருப்போம். ஒரு சீன் இருக்கும். அந்த கிணத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு பேபி குழந்தை பிறக்கிற ஒரு சீன் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு நம்மலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா புல்லரிச்சுது. அதுக்கு மேல மெனக்கெட்டுருக்காருங்க அந்த மனுஷன். ஏன்னா மவுத் கிஸ் சீன்லாம் இருக்கு. இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் இருந்தாலுமே, இது எல்லாமே அடுத்த கட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா, கொண்டு போற அளவுக்கு தான் இருக்கு. அந்த அளவுக்கு விஷுவல் எஃபெக்ட்ல பார்த்தீங்கன்னா, போட்டு பார்த்தீங்கன்னா நம்மள தாக்கி எடுத்துட்டாருன்னு சொல்லலாம். ஒண்ணே ஒண்ணு தான் திரும்ப திரும்ப சொல்றது. சவுண்ட் எஃபெக்ட்
நம்மளை வந்து உள்ளே போய் கொண்டு போயிடுச்சுன்னு வச்சுங்களேன். இந்த 3Dலும் ரிலீஸ் ஆயிருக்கு படம். 3Dல பார்த்தவங்கலாம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரசிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு விஷுவல் எஃபெக்ட் ரொம்ப சூப்பராக இருக்கு. அப்போ இந்த படத்துல வந்து மைனஸே இல்லையா, எல்லாம் ப்ளஸ் தானா? அப்போ வந்து அவதார் 1 பார்த்துருப்போம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எங்கேயுமே போர் அடிக்க வச்சிருக்காது. ஆனா செகண்ட் பார்ட் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, அந்த அவதார் வேவ் ஆஃப் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு அங்கங்க சில சோர்வு ஏற்படுத்தியிருக்கும். அதே மாதிரி இந்த படத்துல இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இருக்குது. அத வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னா, படம் ஆரம்பிக்கிறதுலருந்து பார்த்தீங்கன்னா, இறுதி வரைக்குமே ஏன்னா எல்லா விஷயங்களுமே பர்ஃபெக்ட்டா டெக்னிக்கலா வந்து பார்த்தீங்கன்னா, தூள் கிளப்பிட்டாரு. இதுல வந்து ஜேம்ஸ் கேமராவ அடிச்சுக்கவே முடியாது. கேமராமேன் ஒர்க்கும் சரி, எடிட்டிங் சரி, சவுண்ட் எஃபெக்ட்டும் சரி, விஷுவல் எஃபெக்ட்டும் சரி, விஎஃப்எக்ஸும் சரி, நம்ம சொன்ன மாதிரி அனைத்து விஷயங்களுமே டெக்னிக்கல்ல செம்மையா பண்ணிட்டாங்க. இதுல பிசிறு தட்டாம நம்ம வந்து மைனஸ்லாம் அவருக்கு சொல்ற அளவுக்குலாம் இல்லங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயங்களுமே பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருக்காரு. ஆனால், இதுல ஒரே ஒரு விஷயம் நமக்கு போர் அடிச்ச விஷயமும், சில விஷயங்கள் மட்டுமே நமக்கு தோணுச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து அந்த மாங்கன் வார்ஸ் ரைடர்ஸ்ட்ட வந்து மாட்டிக்கிறாரு. திருப்பி பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போயிர்றாங்க. திருப்பி மாட்டிக்கிறாரு. திருப்பி தப்பிச்சு போயிர்றாரு. இதையே ரொட்டீனா வந்து நீங்க எவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருப்பீங்க? இது ஒரு கட்டத்துக்கு மேல என்ன நடந்துச்சு? அங்க என்ன லாக் பண்றாங்க? அப்படின்ற விஷயங்கள வச்சிருந்தாருன்னா படம், நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சில விஷயங்கள் போர் அடிச்சதெல்லாம் வந்து நமக்கு சரி செஞ்சிரலாம். ஆனால், இது ரிப்பீட்டடா வரும்பொழுது நமக்கு ஒரு பக்கம் மேல எப்பதான்டா இது? இவன் ஒண்ணு இவனுங்க அவன தாக்குவானா? இல்ல ஹீரோ வந்து அவங்கட்ட தப்பிச்சுருவாரா? இல்ல பார்த்தீங்கன்னா, எதிர்த்து நிப்பாரா? அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாமே வந்து நமக்கு ஒரு குழப்பத்த ஏற்படுத்துச்சு. அதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது 2 படங்களோட ரிசம்பளன்ஸ் தான் வந்து அங்கங்க வந்து சொல்லியிருக்காரு. அந்த படங்கள லைட்டா எங்கேயாவது சொல்லிட்டு, இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டும், பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட்டும் சொல்லிட்டு, அப்படியே ஆரம்பிச்சிருந்தான்னு வச்சுக்கங்களேன், நமக்கு கொஞ்சம் நினைவு வரும். ஏன்னா, இப்ப 2002ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவதார் வே ஆஃப் வாட்டரே வந்து ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் யாருக்கா ஞாபகம் இருக்கா? கண்டிப்பா ஞாபகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்போ அவதார் ஃபர்ஸ்ட் எங்க போய் ஞாபகம் இருக்கும்? அப்போ அத கன்டினியூட்டி லைட்டா ஒரு 5 மினிட்ஸ்ல சொல்லிடலாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அத சொல்லிட்டு சில விஷுவல்லாம் போட்டு நம்ம கொண்டு போனோம்னு வச்சுக்கங்களேன், இந்த கதையோட ஒன்றி இருக்கலாம். அதனால இதெல்லாம் ஜேம்ஸ் கேமரூன் தவிர்த்துட்டாரு. அவரோட ஸ்டைலு இதுதான் அப்படின்னாலுமே, மக்களுக்கு புரியணும்ல. திருப்பி அந்த படத்த பார்த்துட்டு திருப்பி வர முடியாதுல்ல. நீங்க வந்து இது தனியா எடுத்திருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. நீங்க ஸ்டில்ஸு, ட்ரெய்லர்லாம் பார்த்துருப்பீங்க. அதோட பார்த்தீங்கன்னா, கேரக்டரைசேஷன்லாம் அப்படியே தான் இருக்கும். அப்போ நீங்க அத சொல்லிட்டு தான் சொல்லியிருந்தா, மக்கள்ட்ட போய் எல்லா விஷயங்களும் போய் சேர்ந்திருக்கும். அதாவது நம்ம கதையிலயும், ஸ்க்ரீன் பிளேலயும் சொல்ல வரோம். ஆனா, அங்கங்க டயலாக்கும் பார்த்தீங்கன்னா, நச்சு நச்சுன்னு வச்சிருக்காப்ல. இதுல இது மட்டும் தான் எனக்கு மைனஸா தெரிஞ்சது. மத்த விஷயங்கள் எல்லாமே நீங்க எப்பயுமே ஜேம்ஸ் கேமரூன் ரசிகர் அப்படின்னாலுமே, ஜேம்ஸ் கேமரூன் படம் பிடிக்கும் அப்படின்னு நீங்க போடணும்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா ஒரு ட்ரீட் இருக்கு. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கலா இந்த படத்த தூள் கிளப்பிட்டாரு. இதுல நம்ம சொன்ன மாரி சின்ன சின்ன விஷயங்கள் மட்டுமே நமக்கு மைனஸா தென்படுகிறது. இத இன்னொரு தடவ பார்க்கணும் அப்படின்றது எனக்கும் தோணுகிறது. கண்டிப்பா உங்களுக்கும் தோணும். கண்டிப்பா இத வந்து 3Dல மேக்ஸிமம் நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேற லெவல்ல இருக்கும். நீங்க முடிஞ்ச அளவு பார்த்தீங்கன்னா, நேத்தே வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனா அது வந்து பார்த்தீங்கன்னா, அ இங்கிலீஷ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு தமிழ் டப்போட ரிலீஸ் ஆயிருக்கு. நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஐமேக்ஸ்ல பாருங்க. சவுண்ட் எஃபெக்ட் வேற லெவல்ல இருக்கும். இது கேரண்டி. இந்த படம் வந்து கண்டிப்பா ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள ஜேம்ஸ் கேமரன் ரசிகர்கள்ட்ட பார்த்தீங்கன்னா, கொண்டாடக்கூடிய ஒரு படமா தான் இருக்கும் அப்படின்றத இந்த நேரத்துல சொல்லிக்கிறேன். ஏன்னா, தொடர்ந்து இந்த மாரி தமிழ் விமர்சனங்களையும், சினிமாவில் நடக்கும் அனைத்து விஷயங்களையும் தொடர்ந்து தமிழ் தேசிய குரல் அலசிக் கொண்டிருக்கும். மகேஷ் சினிமாவை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். மகேஷ் சினிமா மகேஷின் அன்பு வணக்கம்.